ஹாய் மக்களே! இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம் உள்ள போயி. ஸோ, ஆஞ்சநேயாய வித்மகி வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தன்னி பிரசோதயாத்ன்னு இவருக்கு ஒரு மூல மந்திரங்கள் இருக்குங்க. இந்த மந்திரம் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர்னாவே வெண்ணெய், வடமாலை, துளசி இதாங்க மெயினு. ஸோ, யாருக்கெல்லாம் முடியுதோ சனிக்கிழமை போய் அவரை போய் நீங்கள் போய் வழிபடுங்க. சனிக்கிழமை ஏன் நம்ம அது பண்ணணும் அப்படின்னா, சனீஸ்வர பகவானோட தாக்கத்தை குறைப்பதற்காகத்தான். யாருக்கெல்லாம் அது 7:30 சனி, அஷ்டம சனிலாம் இருக்கோ அவங்கெல்லாம் போய் அது வழிபட்டீங்கன்னா, சனி பகவானோட தாக்கத்தை அனுமன் மூலியமா அது குறைக்குங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது. வாங்க உள்ளே போய் வேற வேற என்ன சாமிலாம் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா விஷ்ணு துர்க்கை. ராகு காலத்தில் நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா திருமண தடையெல்லாம் நீங்குங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது யாருன்னா வரசக்தி விநாயகர். வேண்டுவோர்க்கு வேண்டும் வரம் தருவதில் இவர் தாங்க ரொம்ப ஸ்பெஷலு. ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக இப்போ யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹயக்ரீவருங்க. ஸோ இப்போ என்னென்னா ஹயக்ரீவர்னாவே குதிரை முகம் கொண்ட பெருமாளுங்க. ஸோ இப்போ ஒரு கையில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது யாருன்னா சக்கரத்தாழ்வார். சக்கரத்தாழ்வாரோட என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, ஸோ பார்த்தீங்கன்னா தொழிலில் முன்னேற்றம், தீய சக்திகளை அழித்தல். ஸோ இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி யார் பார்த்தீங்க அப்படின்னா நரசிம்மர் இருக்காருங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கோதண்ட ராமர். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இவரோட என்ன சிறப்புன்னா, தீமையை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக இவர் இவர் எடுத்த அவதாரம் தாங்க கோதண்ட ராமர் அவதாரம். இப்போ பார்த்தீங்கன்னா அனுமன் கீழே இருக்கக்கூடிய சஞ்சீவி மலையை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். சஞ்சீவி மலையை பார்த்தீங்க அப்படின்னா மூலிகையும் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட மலைகள் தாங்க இப்போ அவர் கையில் இருக்குது. ஸோ இப்போ இந்த மலையை அவர் தூக்கிட்டு போகும்போது 3 பாகங்களாக தாங்க நம்ம அந்த உலகத்தில் அது விழுந்துச்சு. ஸோ இப்போ அந்த இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சதுரகிரி மலையிலையும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மருந்துவாழ் மலையும், 3 பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேசத்தில் இதில் இருக்கக்கூடிய பலரேட் அப்படிங்கிற அந்த பகுதியில் தாங்க அதோட பாகம் அது இதாக இருக்குங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.